கிறிஸ்லி ரேஞ்ச் 2025ல் தமிழ் டபுள் வெளிவந்த ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படம் ஏற்கனவே 2007ஆம் ஆண்டு வெளிவந்துச்சு. இப்போ தமிழ் டபுள் அவைலபிள் இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்தில் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க ஒரு டூர் பிளான் பண்ணுறாங்க. அந்த டூரில் போயிட்டு இருக்கும்போதே ஒரு பார்க்கு மூடி இருக்கு, யாருமே இல்லை. திடீர்னு பார்த்தா அங்கே வந்து யாரையுமே போகக்கூடாது, அபாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அதையும் மீறி அந்த பார்க்குக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு அங்கே ஒரு சில சம்பவம்லாம் பண்ணுறாங்க. அப்படி இப்படின்ட்டு எல்லாம் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு கரடி ஒன்று இருக்குது. அதுக்கிட்ட இவங்களுடைய வேலைத்தனத்தை காமிச்சிக்கிறாங்க. உடனே அந்த கரடி அப்செட் ஆகி இவங்கள துரத்துது. இப்போ இறுதியில் அந்த கரடிக்கிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஸ்டோரி பிளாட் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக பாசிட்டிவ் எதுவுமே இல்லை. தமிழ் டபுள் வாய்ஸ் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெருசாக பிஜிஎம் பெருசாக அந்தளவுக்கு இல்லை. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தாவே இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே தான். ஏன்னா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு முக்கியமான ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி படத்துடைய ஸ்டோரின்னு பார்த்து பழக்கப்பட்ட அதே கதை தான். படத்தில் எந்த விதமான சேஞ்சஸ் இல்லை. பிஜிஎம் மியூசிக் ரொம்பவும் ஒஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி எந்த ஒரு ஆங்கிளும் மேக்கப் பண்ணவே இல்லை. பார்த்தா ஒரு நம்ம எப்படி சாதாரணமாக வீடியோ எடுப்போம் அது மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. இன்னும் வந்து ஹை குவாலிட்டி மியூசிக் ஃபோட்டோ கொடுத்துருக்கலாம். படத்தில் நடித்த எல்லா கேரக்டரும் இவங்க ஏனோ வந்து எழுதி வச்சுருக்காங்க. பார்த்தா இவங்க வந்து எந்த ஒரு கேரக்டரும் முதன்மையாக கொண்டு வரல, எதையும் வந்து சுறுசுறுப்பாக காட்டல. எல்லாமே ஒரு பிலோ ஆவரேஜாக தான் இருக்குது. படம் பார்க்கும்போது நமக்கு போர் அடிக்குது, ப்ரிடிக்டபுளாக இருக்குது. நிறையா சீன்ஸ் என்னடா இது இப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்குது. படத்துடைய கிளைமேக்ஸாவது நல்லா இருக்குன்னு பார்த்தா அதுவும் இல்லை. ரொம்ப மொக்கையாக சப்பையாக ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. இது மாதிரியான படமெல்லாம் சும்மா நம்ம ஹைப்பை ஏற்படுத்தணும், சீட்டோட நுண்ணியில் உட்கார வைக்கணும். ஆனால் இவங்க தேட்டரை விட்டு எப்படா வெளியே போகலாம், எப்படா அப்படிங்கிற மாதிரி தேட்டரை விட்டு வெளியே போகத்தான் நம்மளை ட்ரை பண்ண வைக்கிறாங்களே தவிர சீட்டோட நுனியில் உட்கார வைக்கல. இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம். படத்தை எந்த மாதிரி எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி சுமாராக சூப்பராக இருக்குன்னா இந்த படம் பிலோ ஆவரேஜ் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.